தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஷேர் மார்க்கெட் அகாடமி. என்னோட பேர் தினேஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கும் டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட இந்த வீடியோவில் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களோட லேட்டஸ்ட் வீடியோஸ் அனைத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறா இருந்தாலும் சரி, ட்ரேட் பண்ணுறா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மொத்தம் 3 அக்கௌண்ட் தேவைப்படும். ஒன்று பேங்க் அக்கௌண்ட், ரெண்டாவது ட்ரேடிங் அக்கௌண்ட், மூணாவது டிமேட் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் இந்த பேங்க் அக்கௌண்ட். இந்த பேங்க் அக்கௌண்ட்டை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நம்ம நார்மலாக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நார்மல் பேங்க் அக்கௌண்ட் தான். ரெண்டாவது ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள மணியை நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருந்து ஒரு ஸ்டாக்கை பை பண்ணலாம், செல் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறது, செல் பண்ணுறது எல்லாமே இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து தான் நீங்கள் பண்ணுவீங்க. இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் உங்களுக்கு சார்ட்டு, இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் அனலிட்டிக்ஸ் டூல்ஸ் எல்லாம் உங்கள் புரோக்கர்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. மூணாவது டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலியமாக நீங்கள் வாங்கின ஷேரை வச்சுருக்க இடத்த தான் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக, இப்போ உங்ககிட்ட 1 லட்ச ரூபாய் இருக்குது. நீங்கள் அந்த 1 லட்ச ரூபாவை லாங் டேர்மாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 லட்ச ரூபாவை பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருந்துட்டு 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஷேரை வாங்குவீங்க. அப்படி நீங்கள் வாங்கின ஷேரை ஒரு இடத்துல வச்சுருக்கணும்ல, அந்த வச்சுருக்க இடத்த தான் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிமேட் அக்கௌண்ட் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் 2 விதமான அமைப்போட கண்ட்ரோலில் இருக்குது. ஒன்று NSDL அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று CDSL அப்படின்னு சொல்லுவாங்க. NSDL அப்படின்னா நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. CDSL அப்படின்னா சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் புதுசாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கேன். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த 3 அக்கௌண்ட் தேவையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 3 அக்கௌண்ட்டும் தேவை தான். ஆனால் இந்த 3 அக்கௌண்ட்டையும் நீங்கள் தனித்தனியாக ஓப்பன் பண்ண தேவையில்லை. பேங்க் அக்கௌண்ட் உங்ககிட்ட இருக்கும். மற்ற 2 டிமேட் அக்கௌண்ட்டும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் தனித்தனியாக ஓப்பன் பண்ண தேவையில்லை. இப்போ உள்ள புரோக்கர்ஸ் எல்லாமே 2மே சேர்த்து தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி தராங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணுவாங்க, டிமேட் அக்கௌண்ட் ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த ஷேர் வாங்கி விற்கிறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரம் மூலியமாக வாங்கி விற்பாங்க. நமக்கு வர ப்ராஃபிட்டை செக் புக் மூலியமாக வீட்டுக்கு கொரியர் மூலியமாக நமக்கு அனுப்பி வைப்பாங்க. இப்போ ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் எல்லாமே ஒரே புரோக்கரே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி தந்துடுறாங்க. வார ப்ராஃபிட்டை அவங்களே ஸ்ட்ரெயிட்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போட்டுடுறாங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த டிமேட் அக்கௌண்ட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உதாரணமாக நீங்கள் ஷேர் கானில் டிமேட் அக்கௌண்ட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறதா நினச்சிக்கோங்க. நீங்கள் இந்த அக்கௌண்ட் மூலியமாக 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது 1 லட்ச ரூபாய் ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கீங்க. அந்த நீங்கள் வாங்கின ஷேர் எல்லாமே டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும். இப்போ அந்த ஷேர் கான் அப்படிங்கிற கம்பெனி திவாலாகுது, இல்லைனா இழுத்து முடுறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண 1 லட்ச ரூபாய் அமௌண்ட்டு எப்படி நீங்கள் எடுக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு 2 விதமான வழி இருக்குது. ஒன்று, நீங்கள் வேறு புரோக்கரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு வேறு புரோக்கர்கிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பழைய டிமேட் அக்கௌண்ட்டை இந்த புது ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட நீங்கள் கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ரெண்டாவது வழி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புது புரோக்கரை நீங்கள் அணுகி புதுசாக என்னென்னா ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த பழைய டிமேட் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே நீங்கள் புது டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதாவது ஷேரை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு DPID அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஐடியை யூஸ் பண்ணி நம்ம
பழைய டிமேட் அக்கௌண்ட்டில் உள்ள ஷேரை நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா புரோக்கர்கிட்ட உள்ள டிமேட் அக்கௌண்ட் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியாவில் நம்பர் 1 புரோக்கர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா zerodha தான். நீங்கள் zerodhaல இன்னும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. வேறு எந்த மாதிரி டாபிக்ஸில் நான் வீடியோ போடணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.